அதிமுக ஆட்சி அமைந்ததும் மாற்றுத்திறனாளிகளின் கூட்டுறவு சங்க கடன்கள் தள்ளுபடி செய்யும் என்று அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி வாக்குறுதி அளித்துள்ளார். எம்ஜிஆரின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு அதிமுக சார்பில் பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா சென்னையில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய அவர் அதிமுக அரசின் திட்டங்களை திமுக முடக்கிவிட்டதாக குற்றம் சாட்டினார். அதிமுக ஆட்சி அமைந்ததும் அந்த திட்டங்கள் மீண்டும் செயல்படுத்தப்படும் என்றார். மேலும் அதிமுக ஆட்சி அமைந்ததும் மாற்றுத்திறனாளிகளின் கூட்டுறவு சங்க கடன்கள் தள்ளுபடி செய்யும் என்று வாக்குறுதி அளித்தார். ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு ஆட்டோ வாங்க 75,000 ரூபாய் மானியம் வழங்கப்படும் என்றும் உறுதியளித்தார். ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு 75,000 ரூபாய் ஆட்டோ வாங்குறதுக்கு மானியம் வழங்கப்படும். அதோட ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு இன்னும் பல சலுகைகள் விரைவாக அறிவிக்கப்படும். அதே போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்தவுடனே நம்முடைய மாற்றுத்திறனாளிகள் என்னிடத்திலே கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. அந்த மாற்றுத்திறனாளிகள் கூட்டுறவு வங்கியிலே வாங்கிய கடன் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று அதிமுக ஆட்சி வந்தவுடனே மாற்றுத்திறனாளிகள் வைக்கப்பட்ட கோரிக்கை அவர்கள் வாங்கிய கூட்டுறவு துறையில் வாங்கிய கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். அதே போல பெண்களுக்கு கட்டணமில்லா பேருந்து போயிட்டு இருக்கிறீங்க. ஆண்களுக்கும் இனி கட்டணமில்லா நகர பேருந்து வசதி செய்து கொடுக்கப்படும். தொடர்ந்து பேசிய அவர் யார் ஆட்சியில் அதிக வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டது என புள்ளி விவரத்துடன் விவாதிக்க தயார் என்றும் நேரடி விவாதத்திற்கு வருமாறு அழைப்பு விடுத்து முதலமைச்சர் ஸ்டாலினிடம் எந்த ஒரு பதிலும் வரவில்லை எனவும் தெரிவித்தார். திமுக ஆட்சியினும் 2 மாதங்களில் முடிவு உள்ளதால் அதற்குள் மிச்சமுள்ள அனைத்தையும் திமுகவினர் கொள்ளையடித்துக் கொண்டிருப்பதாக குற்றம் சாட்டினார். எங்களை பற்றியா நீங்க விமர்சனம் செய்கின்றாய்? கள்ளக்குறிச்சி மீட்டிங்கில் பேசும்போது அதிமுக ஆட்சியில் 5% பணிகள் தான் நிறைவேற்றப்பட்டு சொன்னேன். எத்தனையும் புள்ளி விவரத்தோட சொல்றேன். திறமை இருந்தால் தில் இருந்தா ஒரு மீட்டிங் போடு, ஒரு ஸ்டேஜ் அமைங்க. நீங்க எங்க கூப்பிடுங்க நாங்க வர்றேன். நீங்க உங்களுடைய ஆட்சியில கொண்டு வந்த திட்டத்தை சொல்லுங்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில கொண்டு வரப்பட்ட திட்டங்களை சொல்கிறோம். மக்கள் நடுநிலையாக இருந்து தீர்ப்பை வழங்கட்டும். இதுவரைக்கும் பதிலே இல்லை.